வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஜாலியான சின்ன மருமகள் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ராஜாங்க வீட்டு சின்ன மருமகள் இவங்கள வச்சு செய்கிறாங்களா, இல்லை இவங்க சின்ன மருமகளை வச்சு செய்கிறாங்களா, இல்லை இவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தலைவரோட ஒய்ஃபு செய்கிறாங்களான்னு எதுவுமே புரியல. மொத்தத்தில் குடும்பமாக குதூகலமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக தமிழ்ச்செல்வியோட எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சுட்டு அடுத்து அவங்க மெடிக்கல் கேம்புக்காக சின்னமலை அடிவாரத்துக்கு போகிறதா பிளான் ஆகுது. தமிழ்ச்செல்வி மட்டும் போகிறதா இருக்க சேதுவை துணைக்கு போன்னு பாட்டி சொல்ல அவர் பல்ல கடிச்சிட்டு வேண்டா வெறுப்பா ஒத்துக்கிறாரு. அப்பாடா ஒரு வழியாக இந்த ட்ராமாலாம் முடிஞ்சதுன்னு ராஜாங்க வந்து சேரில் உட்கார ஃபோனை தூக்கிட்டு வர்றாரு சன்னாசி. யாருப்பான்னு கேட்க தலைவரோட சம்சாரம் தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல அந்த அம்மா அடுத்த ட்ராமாவை ஆரம்பிக்கிறாங்க. கலெக்டர் துவக்கி வைக்கிறதா இருக்கு அந்த மருத்துவ முகாமை, நீங்களே போய் துவக்கி வைங்கன்னு சொல்ல அம்மாம்மா என்னோட டிபார்ட்மெண்ட்டே அது இல்லையே அப்படின்னு அவர் கொஞ்சமாக மறுக்க அந்த அம்மா அதனால் என்ன, நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க, உங்களால் நம்ம கட்சிக்கு ரொம்பவே நல்ல பேர் அப்படின்னு கூட ஐஸை தூக்கி தலையில் கொட்டி இந்த மருத்துவ முகாமையை நீங்களே ஆரம்பிச்சிருங்க, உங்கள் மருமக இருக்கும்போது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன பஞ்சோன்ற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே சின்னமலைன்னு போகலான்னு சொல்ல சரி எல்லாருமா விருப்பப்படுறீங்க கிளம்புங்க போகலாம், சேதுக்கிட்ட சொல்லிடுங்க, எல்லாருமா சேர்ந்து போய் ஒரு 3 நாள் குதூகலமாக கொண்டாடிட்டு வரலான்னு ராஜாங்கமாக ஒத்துக்கிறாரு. குதூகலமாக கொண்டாட வந்தவங்களுக்கு சோதனை ஆரம்பிக்குது. மலை கிராமத்தில் மருத்துவ முகாமை தொடங்கி வச்சுட்டு அங்கே இருக்க ஒரு பங்களாவில் அமைச்சர் குடும்பம் வந்து தங்கி இருக்க அங்கே லோக்கல் பீப்புளெலாம் அமைச்சரை பார்க்க வர்றாங்க. அவங்க வணக்கம் சொல்ல இவர் வணக்கம் சொல்ல அந்த மலை கிராமத்து மக்கள் அந்த ஏரியாவை பற்றி சொல்கிறாங்க. இந்த மலை காட்டுக்குள்ள அசுர வண்டுகள் இருக்குங்க ஐயா, மற்ற கொடூரமான விலங்குகள் போல அந்த அசுர வண்டுகளும் வெளியில வருதுங்க ஐயா. ஐயோ ஐயா, இந்த வாசம் வந்தாலே அந்த வண்டுகள் வருதுன்னு அர்த்தம் ஐயா, ஐயா வீட்டுக்குள்ள போங்கய்யா அப்படின்னு அந்த மலை கிராமத்துல தலைவர் மாதிரி இருக்க ஒருத்தர் அலற வெளியில கார்டன்ல இருந்த ராஜாங்கத்தோட மொத்த குடும்பமும் அலறி அடிச்சு ஆளுக்கு ஒரு திசையா பறக்குறாங்க. ஆனா இவங்களை விட அந்த அசுர வண்டுகள் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் போல இருக்கு. ராஜாங்கம் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் மொத்தமாக தாக்கிடுது. ஆளுக்கு ஒரு பக்கமாக டொப்பு டொப்புன்னு வேறில்லாத மரம் மாறி அவங்க சாயிறாங்க. அந்த வண்டுகள் அமைச்சர் ராஜாங்கத்தையும் விட்டு வைக்கல. அவர் கிட்ட மயக்கம் போட்டு விழ அப்பா என்னாச்சுப்பான்னு சேது ஒரு பக்கமும் ஏங்க என்னாச்சுங்கன்னு மோகனா ஒரு பக்கமா பதறி வந்து பிடிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் இப்படி அசுர வண்டால அலறிக்கிட்டு இருக்க தமிழ்ச்செல்விக்கு எதுவுமே ஆகல. ஒருவேளை அவங்க டாக்டர்னு அந்த வண்டுங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமோ. நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டுன்னு ராஜாங்கம் ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க சேதுவும் மோகனாவும் ராஜாங்கத்தை எங்கேயோ அவசரமா கூட்டிக்கிட்டு போறாங்க. குடும்ப கதையா இருந்த அரசியல் கதையா மாறின சின்ன மருமகள் இப்போ மாயாஜால கதையா மாறப்போகுது. அடுத்த வாரத்துல நமக்கு என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் காத்திருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி சண்டே.